வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் விமல சுரேந்திரா நீர்த்தேக்கத்துக்கு போகிறோம். இலங்கையில் கட்டப்பட்ட முதலாவது நீர்த்தேக்கம் தான் விமல சுரேந்திரா நீர்த்தேக்கம். அந்த நீர்த்தேக்கம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன் மற்றும் நோரூட் மஸ்கெலியாவுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. அந்த இடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிளனியாறு. ஸோ கிளனியாரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. ஸோ கிட்ட தான் போய் பார்க்கணும். நாங்கள் அங்கே போகையில் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது தேயிலை தொழிலாளர்களுக்குரிய கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். காலையில் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அழகான கோவில், நல்ல லொக்கேஷன் உண்டு, சூப்பராக இருக்குது இடம் பார்க்கும்போது. இப்போ நாங்கள் எந்த இடத்துல போய்கிட்டு இருக்க வேண்டாம். இங்கே கிளாஸுக்கு போகிற பிள்ளை நிற்கிறாங்க போல். எங்கே போகிறீங்க? கவரவில்லையா? ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துலேருந்து இந்த நீர்த்தேக்கத்தை நீர்த்தேக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் எல்லாம் போகிறாங்க. நாங்களும் அங்கே தான் போய்ட்டு இருக்கோம். நான் தனியாக போகலை. ஸோ எங்களுடைய நட்புறவுகள் எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர்த்தேக்கத்தை அண்மிச்சிட்டோம். ஸோ தேயிலை செடிகளோடு அந்த லொக்கேஷன் மிகவும் சூப்பராக இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா எங்களோட வரக்கூடிய ஆக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிறிய ஆறுகள் வந்து கொண்டிருக்கும் இடம் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிவியெல்லாம் வச்சு குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. ஸோ தண்ணிலாம் பக்கம் குளிராக தான் இருக்குது இந்த இடம். இயற்கையான நீர் நிலை. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த டேம் இந்த கரைக்கு போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அட்டையெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த அட்டை கடித்தா அப்படி ரத்தம்லாம் வரும். அப்படி ஒரு பயங்கரமான இடம் தான். ஸோ அதில் தான் நாங்கள் போகிறோம். ஒரு ஒற்றையடி பாதை என்ன கிடக்குன்னு தெரியலை, அதான் பார்த்து போகிறோம். அங்கே பின்னால் ரெண்டு விசர்கள் வந்து கொண்டு சிரிச்சு வருது, 2 விசர்கள். ஓகே, இந்த கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அந்த கரைக்கு போயிடுவோம். இங்கே வாங்க போய் பார்க்கலாம். சூப்பர். சூப்பர் சூப்பர். நாங்கள் இந்த டேமுக்கு வந்துட்டோம். ஆழமான இடம், அவசரப்பட்டு இறங்கிடக்கூடாது என்பது தான் முக்கியமானது. சூப்பர். இதுதான் அந்த டேம். நீங்கள் ஃபுல்லாக எடுத்து காட்டலாம். ஸோ கேமராமேன் எப்படி எடுக்கிறானுங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் அப்புறம் எடுக்கிறோம். கட் பண்ணுறேன். இந்த இதில் வந்து அந்த என்ஜின் போடுற போர்டுகள் வந்து நேவி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்க இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் பயன்படுத்துகிற போட் தான் இந்த போட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நீல நிறத்தில் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே தான் நங்கூரம் மட்டும் வச்சுருக்குறாங்க. அதில் இது வந்து தொழிலுக்கு தயாராக இருக்கிற போர்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொன்றிலையும் ஒரு கல்லெல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ செட்டப்புக்கு தான் போல, என்ன என்னத்துக்குன்னு தெரியலை. சரி, இந்த போர்டை ஓட்டுற ஒரு ஐயா வருவார். ஸோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன விஷயம்னு சொல்லி. அந்த அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. வலையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. நான் நினைக்கிற மாதிரி இது ஆழம் குறைவான இடம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சர் இது தான். ஸோ அதில் பாருங்கள், ஒரு மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. அதை பார்க்கணும். என்ன பாருங்கள். ஸோ இந்த இருக்கும், இது மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. சூப்பர். என்ன விமல சுரேந்திரா நீர்த்தேக்கத்தின் ஒரு பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஸ்டார்ட். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்து இதில் இந்த மாதிரி மாடல் தள்ளுவாங்க அப்படி இந்த மாதிரி. இப்போ இது எங்களுக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லாதனால நாங்கள் எடுக்கலை இந்த போர்டை. இது அவங்க தான் எடுப்பாங்க. இதில் எங்களுக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ஓகே, இந்த போர்டுக்கார் ஐயா வந்த உடனே இந்த இதுக்குள்ளே நாங்கள் ஓடி பார்க்க போகிறோம். ஸோ கிட்ட போய் எல்லா வீடியோலாம் எடுத்து காட்டுவோம். ரொம்ப அமைதியாக இருக்கும், அலைகளே இல்லை என்ன, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இந்த இடத்த பாருங்க, இங்கே பாருங்க, ரெண்டு பேர் போர்டில் வரணும்னு ஆசையாக வந்தவங்க முகத்தை காட்ட மாட்டாங்களாம். முகத்தை காட்ட மாட்டாங்களாம். இங்கே பாருங்க, இப்படி இருந்தால் என்னண்டு, இப்படி இருந்தால் இது யூடியூப் பார்க்குறவங்க இதாக பாருங்கள், ரெண்டு பேரையும் பார்த்துக்கோங்க இதுதான். ஏன் தங்கச்சி இப்போ உங்களுக்கு அப்படி வைக்கப்படுறீங்க? இங்கே வாங்க, ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தும். தாங்க இங்கே வாங்க. ஓகே, வணக்கம் வணக்கம். சிரிக்கக்கூடாது, இங்கே வாங்க. இப்படி இருந்தால் இதை இங்கே பாருங்கள் எப்படி வைக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் தங்கச்சி, வணக்கம். ஓகே, சிரிக்காமல் சொல்லுங்கள் என்ன, சரியா? ஓகே, கிட்ட வாங்க. ஓகே, உங்களோட பேர் என்ன? லக்ஷிகா. உங்களோட பேர் என்ன? ஓகே, எங்கேருந்து வந்துருக்கீங்க ரெண்டு பேரும்? கொழும்புலேருந்து வந்திருக்கிறீங்க. கொழும்புலேருந்து வந்து இந்த இதில் போட்டில் போகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே, அப்போ கொழும்பில் இருக்கிற பிள்ளை எல்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி வைக்கப்படுறீங்க? அதுக்கும் ஒரு வெக்கம் பாருங்கள், வெக்கம் கிலோ கணக்கில் வெக்கம் வச்சுருக்கிறாங்க. சரி, போர்டில் போவையில் வைக்கப்படுறாங்களா இல்லாட்டி அப்போயாவது காய்க்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கண்டினியூ எங்களோட வீடியோ பார்ப்போம். கொண்டு போயிட்டு வச்ச வாசம் இந்த இங்கே ஒளிய வச்சிருக்கு, நம்ம கொண்டு போவோம்ல வீட்டுக்கு. ஆனால் டேஞ்சர் என்ன, இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்களே, இல்லை இது கேமரா. ஓ, கேமரா போட்டிருந்தாலும் நைட்டில் பெருசாக இது இல்லை. கேட்டிருக்காங்க செட்டப்புகள். இல்லை, அது முன்ன மரம் தான் போட்டிருக்கோம், இப்போ அது ஃபுல்லாக ஃபைபர். அதுவும் ஃபைபர், ஃபோட்டோ இல்லாமல் இருக்கணும். போடுறது இல்ல, இது சின்ன கண்ணு மேல போட மாட்டாங்க. போட்டோ அடிச்சிங்களா? என்ன படம்? நீங்கள போட்டோ ஒன்று அடிச்சு அண்ணனுக்கு போட்டோ விடுங்க. ஓஹோ, யூடியூப்ல டைம்ல வர மாட்டீங்க, தண்ணி குறையிற டைம்ல இதுல உட்காந்துக்கலாம். இது என்னத்துக்கு வச்சிருக்கீங்க? குறையிற டைம் வந்தீங்கன்னா அதுக்கு நடந்து போகலாம். இங்கே இதுக்கு இது என்னத்துக்கு வச்சிருக்கீங்க? எப்படி அது மலைக்கு கல்லு கட்டு. ஓ, அந்த மலைக்கெல்லாம் நடந்து போறோம், நடந்துடலாம். நாங்க நம்மளுக்கே தோணி இதெல்லாம் நிப்பாடுற கடால அங்க இருக்கும் நடுவுல. ஆமா, அந்த நடு திட்டுக்கு தான் போயிட்டு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வரணும். வத்திரும், தண்ணி வத்திரும் ஃபுல்லா. இது இப்போ போகவே இல்லை, அந்த நடு திட்டுக்கு இப்போ போகவே இல்லை. அது நேரம் ஆயிடுச்சா போக விட மாட்டாங்க, போகணும். அதுல யார் இருக்கு அந்த திட்டுல எல்லாம்? யாரும் இல்ல, அது கேமரா இருக்கோ? அந்த பாருங்க, அது மாதிரி வெள்ளையா தெரியுது பாருங்க. ஆமா, அது கேமரா. டேன் ஆகுமா கேமரா? எங்க வேணுமா வாத்தி அந்த கல்லெல்லாம் கல் இருந்தா பிரச்சனை இல்லை. அது போத்தல்ல என்ன இருக்கு? அது கயிறு கட்டி வச்சிருக்கேன். எதுக்கு? வலை போடைக்கு ஒரு தொங்கல்ல ரெண்டு நீச்சு தெரியாதவங்க தான் இருக்காங்க. கட்டாயம் நான் போய் ஆகணும். இல்லை பயப்பட தேவையில்ல, ஏற்கும்.
திரும்பி உட்காருங்க. என்ன போயிட்டு வாங்க. ம் இன்னும் 2 பேர் வரலாம். நான் போயிட்டு வரேன் அப்போ. எல்லா போட்லையும் நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன் அப்படின்னா மிச்சம் 3 பேர் தான். இங்கே வாங்களே, அங்கனைக்கு ஒரு ஆள் உட்காருங்களே. அண்ணா பின்னுக்கு உட்காந்துக்கிங்க. நீங்கள் யாரு? நானா? நீங்கள் பின்னுக்கு உட்காந்துக்கிங்க. நீங்கள் போங்க. முன்னுக்கு தூக்குனா போதும். வாங்களே. அப்போ விஸ்மி வாங்க. ஷூ தண்ணி கச்சா. அப்படியே வந்து ஏறுங்க. அப்படியே உள்ளுக்கு வந்து இங்கிட்டு வந்துடுங்க. இங்கே எனக்கு வந்து உட்காருங்க. அந்த பக்கம் நான் வந்து இங்கே அங்கே அந்த முன்னுக்கு உட்காருங்க. இதில் யூடியூப்ல போடுவீங்க. இத்தனை பேர் போகலாம் தானே? அடிக்கடி ஃபோன் தான் போனேன். ரத்தம் வருது. ஐயோ ஃபோன் வரும். கொஞ்சம் காய்ந்து ரெண்டு பேரும் ஒரே பக்கம் போடுறாங்க. போல அமைதியாக இருக்கு. நம்ம போவோம். கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் போகிறாங்க போல. போட்டு தான் போகுது அண்ணி. வேன்ல இருப்பீங்கன்னா நாங்க வரோம்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்றாரு. பாய். வர கொஞ்சம் லேட் ஆகும். பாய். இதாங்க இதை வச்சிருங்க கவனமா. அண்ணி தான் டிரைவர் மாதிரி இருக்கு. ஏற்றிட்டு வர்றதுக்கு தங்கச்சி எங்க இருந்து வாரீங்க நீங்க? எங்க ஊரு? எங்க ஊரு? எங்க அப்ப 3 பேரா தான் போகலாம். நான் இல்லாம லேட் ஆகினா பரவாயில்லையே. ஆமா அப்ப நீங்க வலை போட நீங்க தானே நீங்க தானே சொன்னீங்க வலை போட போவோம். வாங்க. சரி, நாங்கள் இங்கேருந்து வலிக்கிறோம். பாய், போயிட்டு வாங்க. யார் ஓட்டுறது? அப்படியா? நான் இங்கிட்ட திரும்பி உட்காந்தா தான் ஓட்டலாம். அங்கிள் நானும் ஓட்டுறேன். அப்படி அப்படி.
சரி இவ்வளோ கவனமாக வந்து எனக்கே அட்டை கிடச்சி இதுக்குள்ள போர்டுக்குள்ள இல்லை வர ரோட்டில் எனக்கு ஒண்ணு கூட இல்லை நான் சும்மா தான் நின்றேன் அந்த போட்டு பாபா டிக்டாக் வைக்க செட் பண்ணுறேன் போட் நங்கூர் மேல விழுவாதே அடியில் கழுது தானே கொஞ்சம் தண்ணி வத்தணும் கேட்கணும் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படியா கொஞ்சம் குறைச்சி இப்போ அங்கே தண்ணி இது 1.5 தான் அந்த இதில் இல்லை மூடி வச்சுருக்காங்க கடலில் தானே இது பெங்களூர்லேருந்து இதில் வருவாங்க ரோடு இது ஊரில் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க ஊரில் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க எவ்வளோ காசு வரும் இவ்வளோ தூரம்லாம் கூப்பிட்டு போக மாட்டேங்க கொஞ்சம் தூரம் வெளில வெளியே எடுக்கணும்ல நம்ம இவ்வளோ வெளியாக இருக்கும் தெரியுமா சும்மாவே இல்லை போச்சு கீழே போயிடுச்சு கீழே போகாட்டி அவ்வளோ கீழே இப்போ போர்டு பதிவு அதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கே போகணும் அங்கே மீட்டிங் வைக்கிறதா எல்லா போர்டும் போவோம் ஒரே நேரத்தில் எல்லா போர்டும் போயிட்டு இப்படி எதுவும் நிகழ்வு நடந்திருக்காங்க போட்லேயும் போவாங்க பஸ்ஸில் போயிடுவாங்க பக்கத்தில் பார்த்துட்டாங்க காலையில் போகிறது பஸ்ஸில் போயிடுவாங்க வீட்டிலே போயிட்டு என்ன சொல்லுவாங்க மீட்டிங்கில் என்ன இனி காசு வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் காசு கட்டுங்க அது இதுன்னு சின்ன எவ்வளோ போட வேணாம் பெரிய எவ்வளோ போடுது நல்ல வெயில் டைமில் வந்தீங்கனாலும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஏன்னா ஜெயக்குமார் அவன் ஒரு நாள் வர சொல்லுவான் யார் அதோட என்னென்னா டைம் பற்றா போனது நான் டவுன் போயிட்டு வர லேட் ஆகி வீல் டயர் தைச்சு போயிட்டு அதை போட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு அவசரம் அதுக்கு சொல்லணும்னா கூட நம்பி போகலாது அமைதியாக இருக்குது நீர் தானே அமைதியாக இருக்குது காற்று வந்தால் பாட்டு ஆகிருக்கு வலை போட இல்லாத அப்படி வலையில கயிறு மாதிரி ஆகும் போட் பிரண்டு அப்படி இந்த சம்பவம் நடந்திருக்காங்க முன்ன நம்ம எனக்கு சின்ன வயசுல அப்படி நடந்தது இப்போ இல்லைண்ணா இப்போ நான் இல்லை அது ஒரு 25 வருஷம் மேலே இருக்கும் 30 வருஷம் அப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க நிற்கிறாங்க அங்கால சொல்ல பார்த்தீங்களா ரோகித்லாம் இப்போ காசு 1000 ரூபாய் எடுத்தாலும் இறக்குறது அப்போ இறக்கவே மாட்டாங்க சரி தடை தேரியில் கொஞ்சம் கூட்ட வந்துடுவேன் அவ்வளோ என்ன கேட்குமா அங்கே இருக்குது இது எங்கள் பாம்பு பிடிச்சா வந்து பெரிய பாம்பு மலை பாம்பு ராஜானே வளர்ந்துருக்கு தானே எங்கிட்டும் எல்லாம் இருக்குது ஜெயக்குமார் சிறுத்தையெல்லாம் நான் இப்போ போன மாதத்தில் கண்டேன்
காலையில 7:20 அந்த தூரம் ரோட்ல வந்து நடந்து ஏறி வந்து கண்ணுல ரோட்டு கீழே இறங்கி நான் ரோட்டுக்கு தண்ணியில வச்சு ஒட்ட விடுங்க. ஆனா மனுஷனால அட்டாக் பண்ணாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் செய்யாமல் எதுவுமே பண்ணாதான் அது பாட்டுக்கு அது இதெல்லாம் வேட்டையாடுறது தான் போகுது. அவர் தான் எனக்கு சொன்னார், நான் அடுத்து சொல்லி நான் விட்டுட்டேன். நார்மலாக போகுது. இவங்க தான் என்ன அலட்டி பண்ணி நீயே எவ்வளோ இல்லைன்னா நான் எவ்வளோ இல்லை கடைசியை போட்டுக்கோங்க. ஆறு தரை கடைசி போட்டா அங்கால 2 ஊர் இருக்கா 3 அங்கலும் தராது. எனக்கு பெருமதி கூட இன்னும் நிறைய விஷயம் டெவலப் ஆகிடும். ஆனால் இதில் தண்ணி வத்தினா ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குன்னா கீழே ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கு. இதுக்கு அடியில் தண்ணி வத்தினா ஃபேக்ட்ரி இருக்குது, வேற செமெட்ரி இருக்குது, வேற என்ன இருக்குது அது வித்தியாசம். இதெல்லாம் அப்படி இருக்கும் வேணா பாலம் இருக்கு அது அங்கே தானே. அதுல யாரும் இது காவடி பாலம் அதுல யாரும் இல்லையா? விளங்குதா? ஏன் விசாரணை சொன்னேன்? எதுக்கு விசாரணை சொன்னேன்னு புரியுதா? அதுல யார் இருக்காங்க? நடுவில் மரம் ஒன்று இருக்கு தானே, அந்த மரம் எப்படி இருக்கா? இல்லை இருக்கு மரம். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். தேயிலாம் அப்படி இருக்கும், அடி கட்டை அப்படி முன்னாடி பார்த்துட்டு யாரோ வெளில உடக்கா. எவ்வளோ போகுது கிலோ? மீனா 700 ரூபா ஹோல்சேலாக இதான். அப்போ சில்லறைக்குன்னா இங்கே அதே விலை. சில்லறைக்கு 700 ரூபா கொடுப்போம், ஹோல்சேல் 600 ரூபா. சில்லறை செய்யவும் ஏலாது இந்த தொழில். இப்போ மழையாவது காற்றாவது எதையும் மழையை போட்டு முடிச்சா காலையில் எப்படியும் கழட்டி ஆகணும். மழை காற்றெல்லாம் சரியும் வராது, 10 மணிக்கு முன்னே கழட்டி ஆகணும். ஏன் அப்படி? அது ரூல்ஸ் உண்டு, அதுக்கு மேலே போட இல்லாது. 10 மணிக்கு முன்னே மழையெல்லாம் கழட்டி முடிச்சிடணும். காலையில் 5:30 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் தான் டைம். இல்லாட்டி நேவி வரும், கழட்டி எடுத்து போயிடுவாங்க. ஏன் பண்ணுறாங்க? இது இந்த சீப்ளைன் வந்துட்டு போகிறதுனால தான் இந்த படம். சீப்ளைன் வந்து வரும்போது நீங்கள் பக்கத்தில் ஓடி இருக்கீங்க. இப்படி எல்லாருக்கும் என்ன வீடியோ எடுக்க கழட்டிக்கிறப்போ தலைக்கு மேலே போகும். இது என்ன அது கீழே இறங்கணும்னு பெரிய அளவுன்னு வரும் தானே இல்லையா? அதுக்கு இறக்க மாட்டாங்க, போட் இருந்தால் இறக்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் போயிடுவான். போட் இருந்தால் ஸ்லோ பண்ணுவாங்க. அந்த அடுத்த போர்டு எடுக்கிறான் வெளியே. அவர் வேலை போடுறது அந்த ஏந்தி அவங்கள பார்த்தோன்னே 2 பேருக்கு நினச்சி செய்யணும். சரி, இன்னைக்கு 8 மணிக்கு தான் கரெக்டாக வருவீங்க. நீங்கள் வலையெல்லாம் அவன் பிடிக்க கரெக்ட் பண்ணிட்டு வருவாரு. சரியா?
நானும் வாரேன். மலையை போட்டு முடிச்சுட்டு ஒரு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு வாங்க uncle. யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு வவுனியான்றாங்க, ஆனா இங்க வந்து போடுதல் ஆசைப்படுறாங்க குடி. நாங்கள் போயிட்டு வரோம். ஏய் இருங்க நான் சரி நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வலை போட போறோம். நீங்க போறீங்க மேலே போட நான் அதான் சொன்னீங்க நிப்பாட்டுறேன்னு சொல்லி, நீங்க தான் வேணாம். நீங்க சரி நீங்களும் வலை போட போறீங்க தானே? போறீங்க தானே? அவர் இப்போ வலை போட மாட்டாரு, இவங்களை கொண்டாந்து இறக்கி விட்டுருந்தா போதும். எடுங்க நீங்கள் எடுத்துக்கொண்டு நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். 10 வரை எடுத்துருக்கேன். 10 நிமிஷம். போட் பயணம் முடிஞ்சு விட்டது. இன்னும் கொஞ்சம் சரி. போண்ணா சின்ன பிரச்சனைனாலும் சிக்கல் ஆகிடும். அது பாயிறது மட்டும்தான், வலைக்கு மேலே பாயும் போடாதே மாட்டாதே. எத்தனை கிலோ ஒரு தடவையில் எத்தனை கிலோ கூட கிடைச்சிருக்கு? ஒரே மீன் ஒன்று பட்டுச்சு, வெட்டி 20 கிலோ இருந்துச்சு. வெட்டின பிறகு 20 கிலோவா? அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? அங்கேருந்து இங்கேருந்து இந்த அளவு இருந்துச்சு. என்ன வலையில் மாட்டிருந்துச்சு? ஆ பிடிச்சாங்க. இப்போ போனீங்களா? அப்பா கூட்டிகிட்டு வந்தீங்களா? இல்லை நான் தனியாக? அப்பா இல்லை, அப்பா யாழ்ப்பாணம் போயிட்டாரு. போகிற அன்னைக்கு அவருக்கு விடிய காலையில் ஏற்றி விட்டு வந்தால் வலையை கழட்டினேன், அப்போ தான் மட்டும் இருந்துச்சு. ஆமாம். ரொம்ப பெரிய மீன் டேஸ்ட் இருக்காதுங்கிறாங்க, அப்படியா? இல்லை அப்படின்னு இல்லை. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பீங்க அதை? அப்போ என்ன ஒரு 300 நம்ம தான் கிலோ கிலோ 250-300 தான். வலை போடும் முறை என்ன? பாயும் ஒரு சில நேரம் காற்று இல்லாதனாலும் பரவாயில்ல, காற்று இருந்தால் வேணான்னு போகும். அவங்களாம் போயிட்டாங்க மேலே. அது அங்கே போயிட்டாங்கன்னா தீவுக்கு. இப்படி தான் 2 பேர் அப்படி இப்படி இருந்தால் போகலாம். 2 பேர் 3 பேர். இவங்க இந்த லேடிஸ் வச்சு போயிடலாம் அஜய். அவங்க நம்ம மாதிரி இல்லையே, பயம் கூடயே. அதுதான். அனியா காயில் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் பாவம். நீ என்ன ஒன்று கூட படாமல் இருந்திருக்கா? அப்படியா? ஒன்று கூட படாமல், ஒரு மீன் கூட படாமல் கொண்டு போயிருக்க வலை. அதனால தான் இன்றைக்கி போட்ட ஐடியா இருக்குல்ல எனக்கு பெருசாக. நான் அப்போ தான் யோசித்தேன், சார் வந்ததே வந்தோம், இவ்வளோ நேரம் போட்டில் இருந்துட்டோமே, நானும் சாப்பிடக்கூட இல்லையே. உங்களுக்காக தானே எவ்வளோ வெயிட் பண்ணாங்களே. நான் சொன்னேன் காலையிலேயே வெளில நான் அந்த இதை பிடிச்சி விட்டு, அந்த 9 மணி 10 மணிக்கு இடையில டைம் இருந்துச்சு, அந்த டைமில் பிடிச்சி முடிச்சுட்டா வேலையெல்லாம் முடிஞ்சிருந்தானே, அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கலான்னு தான் நானும் சொன்னேன். இவங்க தான் லேட் பண்ணி விட்டேன். இந்த டேமில் எத்தனை கிலோ மீன் பெருசாக பிடிச்சிருக்காங்க? யாராவது மாதிரி யாருக்கு அம்பிட்டுருக்கு? அது தரவாங்க. மீன் இருக்கு, வேணும். பெரிய மீன் இருக்குண்ணே. இந்த மாதிரி டைமில் நல்லா விளையாண்டு தெரியுங்களேண்ணா. நல்லா மாட்ட மாட்டேங்குது, ஆனால் மீன் இருக்கு பெரிய சைஸ்.
இது அப்படியே இதுக்கு போயிடும் மாடியில். இது அப்படியே இறங்கிடும். இந்த ரெஜ் ஃபார்ம் தான் மேலே 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 கயிறும் வலை ஃபுல்லாக கீழே இறங்கிடும் உயரத்துக்கு. அது எந்தளவு உயரமாக இருக்கோ அந்தளவு இறங்கும். பூமிக்குன்னு இருக்காது. சரி சரி. இந்த வலை உயரம் குறவு. இன்னைக்கெல்லாம் காற்று இல்லாதனால இவ்வளோ ஜொலியாக இப்படி இது பண்ணுறோம். காற்று இருந்தால் ஏலாது. அதுதான் எவ்வளோ அமைதியாக இருக்குண்ணா. காற்று இருந்தால் இப்படி போட இல்லாத வலை. கொஞ்சம் வெளில நான் ஏதாச்சும் இது பண்ணி இருந்திருந்தா அந்த வேலை நான் முடிஞ்சிருந்தா திட்டுக்கு போயிருக்கேன். போகலாம் நம்மளா பாய்ஸ் போகலாம், பிரச்சனை இல்லை. டைம் பிரச்சனை கேட்கணும். அதுதான் இப்போ பாருங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க போயிட்டு வர தோணுது. லேடிஸை வச்சுருந்தா அப்படி இல்லையே. நாளைக்கு போகலாம் தானே வீடியோ? நாளைக்கு விடிய போனால் லேட் ஆகிடும். விடிய போகிறது சாத்தியப்படாது. ட்ராஃபிக்கில் ஓடணும். இரவண்டா ஓகே, வான போக்குவரத்து குறைவு தானே ஓடி. விடிய 2 மணி 3 மணிக்கு இருக்கு. இல்லை என்னன்னா மற்ற வெஹிக்கிள் மாதிரி வீட்டில் போகலாம். இப்போ இங்கிட்ட பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஸ்பீட் போனாலும் ஸ்பீட் மீட்டர் இல்லையே. நான் அப்பையும் அங்கேருந்து வரைக்க விடிய 2 மணி 3 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். சரி 5:15 இப்போ பிடிச்சி விட்டாங்க. ஹை ஸ்பீட்னு பிடிச்சி விட்டு எழுதி விட்டான். மாங்குளம் பிடிச்சிட்டேன். 50 என்னமோ வந்தேன்னு நினைக்கிறேன். 50 55க்கு வந்தேன். இனி அந்த ரோட்டில் 40க்கு வந்தால் நடந்து வர்ற மாதிரி இல்லை, இருக்கும் விளங்கும். எழுதி விட்டான். இனி ஒன்றும் செய்ய வழியில் சொல்லி பார்த்தேன், நான் தூர போயிருக்கேன் அப்படின்னு. நான் சப்போர்ட்டும் பண்ணேன், ஏவாரி என்ன அப்படி அப்படின்னா ஏன்னா இல்லையாண்டு அப்படின்ட்டு. கடைசியில் தடக்கொலை 1200 என்னமோ அந்த டைமில். நான் கட்டிட்டு பஸ்ஸில் கோலையாட்ட கொடுத்தேன். அந்த சொட்டையும் கொடுத்துருக்கான், அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் லைசன்ஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டான். காசு கொடுத்தேன் 5% வேணான்ட்டான். அப்படி வாகனே மல்லி இது வாங்கினேன் அப்படின்னா. இந்த வலை இன்னும் ஒரு வலை இருக்குது, அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். மற்ற 2 வலைக்கு கொஞ்சம் நேரத்தை போட்டுரும். 5 நிமிஷம் தான், 5-10 நிமிஷம் கூட போகாது. இப்படி இடங்களை தான் நீங்கள் போடணுமா? அங்கெல்லாம் போய்ட்டு போடலாமா? போடலாம், எங்கே தான் போய்ட்டு போடலாம். விளையாட்டையே போட்டுருவாங்க. இல்லை ஒரு சில நேரம் காணாம போகும் புது வலைகள் அப்படி இப்படி. அவர் இறக்கி விட்டு வலை போடுறாரு. இப்போ சரி கதை. அங்கே வாருங்க, நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்கேன். நல்ல ஐடியா பண்ணியிருக்காரு. இப்படி ஒன்று இருக்கு, அந்த தோணிகள் பிரச்சனை இல்லை. ஏன்னா டேம்ல வெறும் நீல தோணி தானே கூட இருக்கு. சரி சரி சரி. கலர் இது பிரச்சனையே. இப்போ இவனுங்க வந்தாலுமே எந்த தோணியும் கண்டுபிடிச்சு கேளாது. இப்போ இந்த கலர்ல இந்த டேம்லயும் இந்த தோணி மட்டும்தான் இருக்கு. பச்சை மட்டும் பச்சை இது மட்டும்தான். சிவப்புல வந்து வெம்லஸ் இது மட்டும்தான். அதுக்கு தான் பிரச்சனை. அந்த முன்ன வச்சுருந்தாங்க அதுதானே. அவங்களோட அண்ணன் விட்டு நீளம். அந்தோனிக்கு இல்லையா? ஆல்பர்ட் ஒன்று வச்சிருக்கோம். ஆனால் அதுவும் வேற கலர், அதுவும் டிஃபரெண்ட். அதெல்லாம் விளங்கும். அங்கேருந்து விசில் அடிக்கிறாங்க. நான் அவரை யோசிச்சுக்கிட்டு வலை போடுறத பார்க்கணும்னா அது சரி வலை போட கூட்டிகிட்டு போவோன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் அங்கே போயிட்டார், செய்ய வழி இல்லை. சும்மா அங்கங்கெல்லாம் ஓடி திரியிற மீன் இதில் அம்பட்டா அப்படி தான் மாட்டுறதா? மற்ற வேலை போட இல்லாத இப்போ அந்த வீசுவாங்க வீசு
அதெல்லாம் போட இல்லாது நாங்கள் பாய்க்கலாம் அதெல்லாம். ஆனால் இப்போ வச்சுருக்காங்க. மற்றவங்க வந்து பிடிக்கலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்களுக்கு பாவிக்கலாது. மீன் காசு கட்டுறது நாங்களே. மீன் கொண்டாந்து போடுவாங்க தானே, அதுக்கு காசு கட்டி கொட்டி வாங்குறது நாங்கள் தான். அதுக்கு எவ்வளோ கட்டணும்? மாதம் 3000 அந்த மாதிரி கட்டணும். இப்போ எல்லா இடங்கள்லையும் அப்படி தானே, இல்லாட்டி இந்த டேம் எல்லாத்துலேயும் அப்படி தான் போர்டு வச்சுருக்காங்க அவ்வளோ பேர். சரி சரி. அங்கே அந்த இரண்டமடுவுலையும் அப்படி தான். ஒரே நேரத்தில் நாளைக்கு ஒரு 200 போர்டு கிட்ட இருக்குது அங்கே. அப்போ அந்த மீன் பிடிக்கிற அந்த ஏலம் மீன் எடுத்து ஏலம் போடுவாங்க, அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்தோம். இப்போ சொன்னாங்க காசெல்லாம் கட்டி சங்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் இங்கே அப்படி உரிமை. ஆமாம், எல்லாத்துக்கும் பிடிக்கல. அது தூண்டியில் கூட தெரியாமல் தான் பிடிக்கணும். தூண்டியில் பிடிக்கிறாங்களா? ஓ பிடிப்பாங்க, பிடிப்பாங்க, பெருசாக அம்புடாது. மீன் பட மாட்டேங்குது, அம்பிட மாட்டேங்குது. அதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கணும்ண்ணா. அதுதான் ஜீவா இங்கே தானே கிடப்பான். ஸ்கூல் லீவில் இருந்து இப்போ இன்னைக்கு வரல. இன்னைக்கு இப்போ விடிய சந்திச்சால பனி வா டேமுக்கு போவோம் அப்படின்னா, ஆனால் நான் இந்த பிளான் இல்லாமல் இருக்கவும் நான் இல்லைன்ட்டேன். நேற்று அவன் நைட் மையத்துக்கு போனோம் தானே, போயிட்டு வரவும் தூக்கத்தில் வரல போல, இல்லாட்டி இங்கே தான் இருப்பான். இவ்வளோ ஆழமா மாட்டேங்க அப்பா. இவ்வளோ ஆழம் வேணும். அதெல்லாம் ஒன்றா போட்டுருணும். ஒரே நெட்டுக்கு போட்டால் வேலை முடிஞ்சு. அதெல்லாம் கூட போடுற வைக்கல போட்டு வேலை இல்லை, சும்மா மீன் படாமல் போட்டு என்ன தான் செய்யும். கரெக்டாக போனால் வெறுத்து ஒரே நேரத்தில் நீங்கள் எத்தனை வலை போடலாம் அப்படிலாம் இருக்கா? 8 வலை போடலாம் ஒரு ஆள். 8 போட்டால். இப்போ இங்கே யார் பிரதானமாக இந்த தொழில் செய்கிறது? இப்போ யாருமே செய்கிறது இல்லை பெருசாக, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இதை வந்து வெம்ப்ளஸ் அவங்க அண்ணன் வெம்ப்ளஸ் அவங்க தான் இதே செஞ்சுக்கிட்டு இதே தான் இருந்தாங்க. இப்போ எல்லாம் மீன் கிடைக்காம போகவும் எல்லாம் அங்கிட்ட வேலைக்கு போயாச்சு. வெம்ப்ளஸும் வேலைக்கு போயிட்டான். பிரதி பண்ணணும்னு நினச்சா போடுவார், இல்லாட்டி இல்லை. அப்படி அடுத்த விளையாது வேறு வேறையாக தான் போடுவேன். வேறு வேறையாக தண்ணி போட்டு அது மீன் கிடைச்சா பரவாயில்ல அந்தளவு. என்ன சில நேரம் நல்லா அம்பிடுவோம். ஒரு சில நேரம் ஒரு நாள் இருந்துச்சு. பிரதீப்லாம் போடுறாங்க அப்பயும். ஒரு சில இங்கே போத்த இருக்குனே, இங்கே இருந்து இப்படியே நெட்டுக்கு போட்டு போயிருந்தேன். ஒரு நாள் மீன் இருந்துச்சு, 5 கிலோ மீன் இருந்துச்சு ஒரே வேலை இந்த நெட்டுக்கு. இன்னைக்கு காலையில் இப்படி தான் போட்டிருந்தேன், ஒரே ஒரு மீன். அந்த மாதிரி தான் இருந்த வாக்கு கிடைக்கும், இருந்த வாக்கு கிடைக்காம. ஒரு சில நேரம் அவர் அங்கே போட்டுட்டு ஏற்றுறாரோ போட்டுக்கிட்டு இருக்காரு வேலை. ஆக்கள் மேலே நிற்கிது, டீமெல்லாம் மேலே நிற்கிறாங்க, அவர் கீழே போட்டு கொண்டிருக்கோம். போர்டில் எடுத்துருக்காங்க நினச்சிருக்காங்க. பிளான் பண்ணிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ரைட், இன்னைக்கு வாரேன்னா நம்மளும் ரெடியாக இருப்போம். அந்த மாதிரி